அத்தியாயம் 68. இதோ பரிசு. போன அத்தியாயத்துல இளஞ்செழியன் கொள்ளை தலைவனையும் கொள்ளைக்காரர்களையும் இலியாசு கிட்ட சிக்க வைக்கிறதையும், இளஞ்செழியனும் ஹிப்பலாசும் இலியாசுவ சந்திக்கிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து கானா துறைமுகத்து பெரிய மாளிகையோட மண்டபத்துக்கு நடுவுல ஒரு பெரிய அரியாசனத்துல உக்காந்திருந்த ராட்சச உருவத்தை பார்த்து பயந்து போய் நின்னா ஹிப்பலாஸ். தூக்குல தொங்க விட்டாலும் வாளால தலைய வெட்டினாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம உயிரை விட தயாராகிற திடமான மனசு கொண்ட ஹிப்பலாஸ் கூட இலியாசுவ பார்த்து பயந்தான்னா அதுக்கு அவன் இலியாசுவ பத்தி யவன நாட்டுல இருக்கிறப்போ கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் காரணம். இலியாசு தன்னோட நாட்டுல அத்துமீறி கால வைக்கிறவங்களோட உயிரை வாங்குறதில்லன்னும், அதுக்கு பதிலா அவங்களோட உறுப்புகள்ல எதையாவது ஒன்ன மட்டும் வெட்டி சாம்பிராணி தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிடுவான்னு கேள்விப்பட்டிருந்தா ஹிப்பலாஸ். இலியாசுவோட தோட்டங்கள்ல ஒரு காலம் மட்டும் இழந்த நொண்டிகள் பல பேர் அடிமை வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பல அடிமைகள் இடது கைய மட்டும் இழந்தவங்க. சாம்பிராணி பாலை எடுக்க ஒரு கையும் ஒரு காலும் மட்டும் இருந்தா போதும்ன்ற கருத்தோட இருந்த இலியாசு அங்க அனுப்பப்படுற அடிமைகள்ல யாராவது அதிகமா பேசினாலோ, அவனுக்கு எதிரா சதி செஞ்சாலோ அவங்க நாக்கையும் நறுக்கிடுவான். இப்படி நொண்டிகளும் முடங்களும் நாக்கிழந்த ஊமைகளும் கூட்டமா வேலை செஞ்ச சாம்பிராணி காட்டையும் இலியாசுவையும் பத்தி நினைச்சாலே பக்கத்துல இருந்த நாட்டு மக்கள் எல்லாம் கதி கலங்கி போவாங்க. இதையெல்லாம் முன்னமே தெரிஞ்சு வச்சிருந்த ஹிப்பலாஸ் எதையும் வினாடி நேரத்துல ஆராயக்கூடியவனும், தான் நினைச்ச உடனேயே சாதிக்கிறவனுமான ஒரு பயங்கரமான மனுஷன்கிட்ட அவனும் இளஞ்செழியனும் மாட்டிக்கிட்டத பத்தி நினைச்சு வருத்தப்பட்டான். இலியாசுவ பார்த்த ஹிப்பலாஸ் 6.5 அடிக்கு மேல வளர்ந்திருந்தாலும் 3 அடிக்கு குறையாத சுத்தளவோட இருந்த இலியாசுவோட கை கால்கள்ல பலமான சதைகள் இருந்ததை பார்த்து அந்த கை கால்களால தாக்கப்படுறவங்களோட எலும்புகள் வினாடி நேரத்துல உடைஞ்சிரும்னு முடிவு பண்ணான். அதிகமா மாமிச உணவையும் மதுவையும் சாப்பிடுறதால இலியாசுவோட கன்னத்துல இருந்த சதைகள் அவனோட தட்டையான மூக்குக்கு பக்கத்துல குண்டு குண்டா புடைச்சுக்கிட்டு இருந்தது. அவனோட சிவந்த கண்களுக்கு மேல இருந்த அடர்த்தியான புருவங்கள் அவனோட தோற்றத்தை பயங்கரமானதா காட்டுச்சு. இதையெல்லாம் பார்த்து இனிமேல் விதிதான் நமக்கு உதவ வேண்டும்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான் ஹிப்பலாஸ். இப்படி ஹிப்பலாஸ் இலியாசுவ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ இளஞ்செழியன் அந்த கேளிக்கை மண்டபத்தோட சிறப்பையும் அவனை சுத்தி இருந்த காட்சிகளையும் பார்த்து பிரமிச்சு போய் நின்னான். இலியாசுவின் இந்த கேளிக்கை மண்டபத்தை பாராததினால்தான் வால்மீகி முனிவர் ராவணனுடைய அந்தப்புறத்தை பற்றி அத்தனை விமரிசையாக வர்ணித்திருக்கிறார் போலிருக்கிறது. நான் நினைச்ச இளஞ்செழியன் அந்த மண்டபத்தோட பெரிய தூண்களுக்கு தங்க கவசங்கள் போடப்பட்டிருந்ததையும் கூரையில பிரமாதமான ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருந்ததையும் பார்த்து இதில் யவனர் வேலைப்பாடும் கலந்திருக்கிறது தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். பல நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட பல அழகான பெண்கள் நிறைஞ்சு இருந்த அந்த மண்டபம் சொர்க்கலோகத்தை மாதிரி இருந்தது. கால்ல கட்சி கட்டி நின்னுகிட்டு இருந்த அராபிய பெண்கள் அப்பதான் அவங்களோட நாட்டியத்தை நிறுத்தி இருக்காங்கன்றத புரிஞ்சுகிட்ட இளஞ்செழியன் யவன நாட்டு அழகிகளும் வேற பல நாட்டு அழகிகளும் நாட்டியத்துக்கு இசைக்க சில நரம்பு வாத்தியங்களையும் தாள வாத்தியங்களையும் வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து அந்த வாத்தியங்கள்ல தமிழ்நாட்டு மகர யாழும் சகோட யாழும் கூட இருந்ததை கவனிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கலை அவ்வளோ தூரம் பரவி இருந்ததை நினைச்சு பெருமைப்பட்டான். அதே சமயத்துல தமிழகத்தின் கலை இங்கு பரவி இருக்கிறதை ஒழிய பண்பாடு பரவவில்லையே நினைச்சு கவலையும் பட்டான். அந்த பெண்களை தவிர இன்னும் 4-5 பெண்கள் இலியாசுவுக்கு அப்பப்ப மது கொடுக்க தங்கத்தால ஆன மது கிண்ணங்களை வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த இளஞ்செழியன் இலியாசு அதிகமாக குடித்து நிதானம் இழந்திருந்தால் என்ன செய்வதுன்னு யோசிச்சான். ஆனா அடுத்த வினாடியே இலியாசு நிதானமாதான் இருக்கான்றத அவன் பேச்சுல இருந்தே புரிஞ்சுகிட்டான் இளஞ்செழியன். தன் முன்னாடி இருந்த 2 பேரையும் நோட்டம் விட்ட இலியாசு முதல்ல இளஞ்செழியனை பார்த்து, உன்னை பார்த்தால் தமிழனாகத்தான் தெரிகிறது சொல்லி கேள்வி கேட்கிற மாதிரி தன்னோட புருவங்களை தூக்கினான். இளஞ்செழியன் கொஞ்சமும் பயப்படாம இலியாசுவ நேருக்கு நேர் பார்த்து, ஆம், நான் தமிழன்தான் சொன்னான். அத இளஞ்செழியன் எவ்வளவு பெருமையா சொன்னான்றத கவனிச்ச இலியாசு லேசா சிரிச்சான். திரும்ப இளஞ்செழியனை பார்த்து, பல தமிழர்களை பார்த்திருக்கிறேன், எல்லோரும் உன்னை போல்தான் சொன்னான். என்னை போலவா? மன்னர் சொல்வது விளங்கவில்லையே கேட்டான் இளஞ்செழியன். இங்கு வர்த்தகத்துக்கு தமிழர்கள் வருகிறார்கள், அவர்கள் வர்த்தகத்தில் நிபுணர்கள் சொன்னா இலியாசு. மன்னரின் பாராட்டு தமிழகத்துக்கு பெருமை தருகிறது சொன்னா இளஞ்செழியன்.
அது மட்டுமல்ல, யவன நாட்டு பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் சொன்னா இலியாசு. அதுக்கு, வர்த்தகமும் கொள்ளையும் ஒன்றென்பது மன்னரின் கருத்து போலிருக்கிறது கேட்டான் இளஞ்செழியன். அதை கேட்ட இலியாசு சத்தமா சிரிச்சிட்டு அவன் பக்கத்துல இருந்த 2 அராபிய பெண்களை பார்த்து, பார்த்தீர்களா, தமிழர்கள் வியாபாரத்தில் மட்டுமல்ல, பேச்சிலும் கெட்டிக்காரர்கள். தவிர அவர்கள் நாட்டை பற்றி பேசினால் அவர்களுக்கு ஏற்படும் பெருமை சொல்ல முடியாது. இதோ இவனை பாருங்கள், தமிழகம் என்று சொல்லும்போது முகத்தில் எத்தனை பெருமைக்குறின்னு சொன்னான். அதை கேட்டு, மன்னவா, தங்கள் பெயர் இலியாசு என்று சொல்கிறார்கள். தாங்கள் தெய்வத்தைப் போலவே தாய் நாட்டையும் நேசிக்கிறீர்கள் அல்லவா கேட்டான் இளஞ்செழியன். சந்தேகம் என்ன? இந்த நாட்டின் ஒரு பிடி மண்ணை தொட்டாலும் கையை வெட்டி விடுவேன். ஒரு அவதூறு பேசினாலும் நாக்கை நறுக்கி விடுவேன் சொன்னா இலியாசு. தமிழகத்தில் இதையெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் மன்னரைப் போலவே நாங்களும் நாட்டுப்பற்று உடையவர்கள். கொள்ளை, கொலை, சூது எதுவும் தமிழகத்தில் அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால்தான் இழுத்தான் இளஞ்செழியன். இங்கு கொள்ளையடிக்க வந்த அந்த நாய்களை பிடித்துக் கொடுத்தாய். இலியாசு எப்படி ஒருவர் செய்த கெடுதலை மறப்பதில்லையோ அப்படியே ஒருவன் செய்த உதவியையும் மறப்பதில்லை. நீயும் அதோ உன்னுடன் வந்திருக்கும் யவனனும் இன்றிரவு இளைப்பாருங்கள். இந்த பெண்களில் உங்களுக்கு வேண்டியவர்களை பணிவிடைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நாளை பேசுவோம். இன்றிலிருந்து நீங்கள் இலியாசுவின் விருந்தினர். உலகத்திலுள்ள சிறந்த மதுவகையராக்கள் அனைத்தும் இருக்கின்றன. எவ்வளவு வேண்டுமானாலும் அருந்துங்கள் சொல்லிட்டு பக்கத்துல இருந்த 2 பெண்களை கூப்பிட்டு, இவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உத்தரவு போட்டான். பெண்கள் தேவையில்லை மன்னவா, நீ ஏதோ சொல்ல வாய திறந்த இளஞ்செழியன தன்னோட கையை காட்டி தடுத்து, பெண்களும் மதுவும் தேவையில்லை என்றால் மனிதன் பிறக்கவே தேவையில்லை, போ உத்தரவு போட்ட இலியாசு திரும்ப இளஞ்செழியன் காது பக்கத்துல வந்து, தமிழா, யாரும் எண்ணவும் முடியாத சிறந்த பரிசு ஒன்றை உனக்கு தருகிறேன் போ சொன்னான். இலியாசு தன் காது பக்கத்துல வந்து பேசினது அவன் காதுல ஏதோ சூறாவளி அடிக்கிற மாதிரி இருந்தது இளஞ்செழியனுக்கு. இலியாசு சொன்ன அந்த பரிசை பத்தி கொஞ்சமும் சிந்திக்காம நடன அழகிகளை பின்தொடர்ந்து போன இளஞ்செழியன் மாளிகையோட கோடியில இருந்த ஒரு அறைக்கு வந்தான். இளஞ்செழியனுக்கு முன்னாடி நடந்த பெண்கள் ஹிப்பலாச பார்த்து அந்த அறைக்கு வெளியில இருந்த மஞ்சத்தை சுட்டி காட்டி, இங்கு உட்கார்னு அராபிய மொழியில சொன்னாங்க. தமிழகத்திலிருந்து மேலை நாடுகளுக்கு வந்த வர்த்தகர்களிடமிருந்து தமிழை கற்று கொச்சையாக பேசினாலும் கருத்துக்களை புரிய வைத்தான் இலியாசு. ஆனால் இந்த பெண்களுக்கு தமிழ் அடியோடு தெரியாது போலிருக்கிறதே நினைச்ச இளஞ்செழியன் அவங்களோட சைகையில இருந்தே அவங்க சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு, வேண்டாம், அவர் என்னுடன் அறையிலேயே தங்கட்டும் ஜாடையா சொன்னான். அத பார்த்த அந்த அழகிகள் கலகலன்னு சிரிச்சிட்டு திரும்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. கடைசியா முடியாதுன்றதுக்கு அறிகுறியா 2 பேரும் சேர்ந்து தலையாட்டினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இளஞ்செழியனுக்கும் அந்த பெண்களுக்கும் சைகையிலேயே சம்பாஷணை நடந்தது. ஏன்னு ஜாடையா கேட்டான் இளஞ்செழியன். அவன் அடிமைன்னு ஜாடை காட்டினாங்க அந்த பெண்கள். அவன் அடிமை இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணா இளஞ்செழியன். நாங்கள் நம்பவில்லைன்றதுக்கு அறிகுறியா தலையாசிச்சாங்க அந்த பெண்கள். அந்த ஜாடைகளையெல்லாம் வெறுப்போட கவனிச்சுக்கிட்டு இருந்த ஹிப்பலாஸ், பிரபு, நான் இங்கேயே படுத்துக்கொள்கிறேன், நீங்கள் உள்ளே படுத்துக்கொள்ளுங்கள், எதற்கு இவர்களோடு தொல்லைன்னு சொல்லவே இளஞ்செழியனும் அறைக்குள்ள நுழைஞ்சான். ஒரு சிற்றரசனுக்கு தேவையான எல்லா சௌகரியங்களும் அந்த அறைக்குள்ள இருந்தது. அந்த அறையோட மூலையில வைக்கப்பட்டிருந்த 2 பொன் விளக்குகளை அந்த 2 அழகிகளும் ஏத்தினாங்க. அந்த பிரம்மாண்டமான அறையோட மத்தியில மஞ்சத்துல பட்டு மெத்தை விரிக்கப்பட்டு இருந்தது. அதை தட்டி அதுக்கு மேல தலையணைய போட்டா ஒரு பெண். இன்னொரு பெண் அந்த அறையோட மூலையில ஒரு பந்தத்தை கொளுத்தி அதுக்கு மேல சாம்பிராணிய தூவினான். அடுத்தபடியா அந்த 2 பெண்களும் பக்கத்து அறையில இருந்து 2 புது உடைகளை கொண்டு வந்து ஒன்னு ஹிப்பலாஸுக்கும் ஒன்னு இளஞ்செழியனுக்கும் கொடுத்தாங்க. ஹிப்பலாஸ் வெளித்தாழ்வாரத்துல இருந்த ஒரு தூணோட மறைவுல தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டான். அத கண்டுக்காத அந்த அழகிகள் இளஞ்செழியனுக்கு அவனோட உடைய அணிவிக்க அவன் பக்கத்துல போனாங்க. அத பார்த்து, வேண்டாம், வெளியே செல்லுங்கள் நீ இளஞ்செழியன் கத்தியும் அத அந்த பெண்கள் கேட்காததால அவங்க 2 பேரையும் இழுத்துக்கிட்டு போய் வாசல் படிக்கு வெளியில தள்ளி கதவை சாத்தின இளஞ்செழியன் உள்ள வந்து புது உடைகளை மாத்திக்கிட்டு திரும்ப கதவை திறந்தான். அப்பையும் வெளியிலேயே நின்ன அந்த அழகிகள் இளஞ்செழியனை பார்த்து சிரிச்சிட்டு அவனை மஞ்சத்துல படுக்க சொல்லி சைகை செஞ்சாங்க. வேற வழி இல்லாம அந்த மஞ்சத்துல படுத்து தூங்குற மாதிரி பாசாங்க செஞ்சான் இளஞ்செழியன். கொஞ்ச நேரம் அவனோட முகத்தையே கவனிச்ச அந்த அழகிகள் அவன் தூங்கிட்டான்னு முடிவு பண்ணி அந்த அறைய விட்டு வெளியில போனாங்க.
அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே சத்தமில்லாம உள்ள வந்த ஹிப்பலாஸ் பிரபுன்னு கூப்பிட்டான். அவன் குரலை கேட்டு எழுந்த இளஞ்செழியன், என்ன ஹிப்பலாஸ்னு கேட்டான். ஹிப்பலாஸ் வழக்கம் போல வேடிக்கையா, இங்கு தங்களுக்கு ஆண் துணை கிடையாது போலிருக்கிறதுன்னு கேட்டான். நீ யார், பெண்ணான்னு கேட்டான் இளஞ்செழியன். இல்லை, அதனால்தான் என்னை அறைக்கு வெளியே தள்ளிவிட்டார்கள் நான் சொல்லி சிரிச்சான் ஹிப்பலாஸ். சரி சரி, உறங்கு ஹிப்பலாஸ், விடிய இன்னும் அரை ஜாமம் கூட இல்லை, சற்றாவது தூங்குவோம் நான் சொன்னா இளஞ்செழியன். உறக்கம் வருமா இப்போதுன்னு கேட்டான் ஹிப்பலாஸ். ஏன் வராதுன்னு கேட்டான் இளஞ்செழியன். இருப்பது இலியாசுவின் மாளிகை, நாளைக்கு நமது கதி என்னவென்று சொல்ல முடியாது. இலியாசு மிகவும் துஷ்டன் சொன்னா ஹிப்பலாஸ். ஆனால் எனது நண்பன் சொன்னா இளஞ்செழியன். எத்தனை நாளாகன்னு கேட்டா ஹிப்பலாஸ். ஒரு ஜாம காலமாக. எப்படி நண்பனானான்? நான் செய்த உதவியால் நண்பனானான் சொன்னா இளஞ்செழியன். கொள்ளை கப்பலை பிடித்துக் கொடுத்ததாலான்னு கேட்டா ஹிப்பலாஸ். ஆமாம் சொன்னா இளஞ்செழியன். நீங்கள் எங்கு பிடித்துக் கொடுத்தீர்கள்? நீங்கள்தான் துறைமுக கோட்டை வாயிலுக்கு எதிரில் தள்ளாடி மயக்கமாய் விழுந்தீர்களே, உங்களை காவலர் தூக்கிக் கொண்டு போனதை நானே பார்த்தேனே சொன்னா ஹிப்பலாஸ். அதை கேட்டு இளஞ்செழியன் லேசா சிரிச்சிட்டு, ஹிப்பலாஸ், இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து சுலபத்தில் நாம் தப்ப முடியும் என்று நான் நினைத்திருந்தால் என்னை விட பெரிய முட்டாள் உலகத்தில் இருக்க முடியாது. பணத்தாசையால் உயிரை வெறுத்து எரித்திரிய கடல் பிராந்தியத்தில் கொள்ளையடிப்பவர்களை அந்த பணத்தாசை காட்டியே தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். அந்த ஆசையை காட்டியே அவர்களை கானாவுக்கு அழைத்து வந்தேன். சாம்பிராணி நாட்டு மன்னன் குணத்தை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன். தனது நாட்டுச் சாம்பிராணியிடம் அவனுக்கு உயிர். அதைத் தொட யார் முயன்றாலும் அவர்களை ஒழித்துவிட தயங்க மாட்டான் என்பது பிரசித்தம். ஆகவே அவன் ஆட்களிடம் இந்த கொள்ளையரை காட்டிக் கொடுத்து அதன் மூலம் தப்பவே முடிவு செய்தேன். ஆனால் கோட்டைக்குள் நுழைவது எப்படி? போரிட்டா? முடியவே முடியாது. தூரத்தில் யாராவது வருவதைக் கண்டால் ஈட்டி எறிந்து கோட்டை காவலர் கொன்றுவிடக்கூடும். ஆகவே மயக்கமடைந்தவன் போல் பாசாங்கு செய்தேன். தள்ளாடினேன், விழுந்தேன். மயக்கம் பல காரியங்களுக்கு நல்ல மருந்து ஹிப்பலாஸ் சொல்லி நிறுத்தினான். பிறகுன்னு ஆர்வமா கேட்டான் ஹிப்பலாஸ். பிறகு காவலர் விடுதிக்கு எடுத்து செல்லப்பட்டேன். எனக்கு சிகிச்சை செய்தார்கள். நான் மெல்ல கண்விழித்து, அவசரம், சாம்பிராணி குவியலுக்கு ஆபத்து, கோட்டை தலைவனை உடனே பார்க்க வேண்டும் என்று அறையும் குறையுமாக உளறுவதைப் போல் பாசாங்கு செய்தேன். காவலர் ஓடினார்கள். தலைவன் வருவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் தலைவனுக்கு பதில் இலியாசுவே வந்தான். இலியாசுவை நான் அங்கு எதிர்பார்க்கவில்லை. 1 மாத காலமாக இலியாசு இங்குதான் இருக்கிறான் என்று பின்புதான் அறிந்தேன். அவன்தான் இலியாசு என்பதும் முதலில் எனக்கு தெரியாது. அராபியர் இருவர் என்னை எழுப்பி பலவந்தமாக என்னை தலைவணங்கச் செய்த பின்பு மன்னரிடம் விஷயத்தை சொல் என்று அதட்டிய பிறகு வந்தவன் யார் என்பதை உணர்ந்தேன். சுருக்கமாக விஷயத்தை சொல்லி முடித்தேன். கோபத்தில் இலியாசு இடிபோல் இறைந்தான். இறைய வேண்டிய அவசியமில்லை என்பதை தாழ்மையுடன் உணர்த்தி, கொள்ளைக்காரரை பிடித்துக் கொடுப்பது என் கடமை என்றும், ஒரு மன்னனிடம் சேவகம் செய்யும் ஊழியனான நான் இன்னொரு மன்னனுக்கு துரோகம் செய்ய இஷ்டப்படாததாலேயே கப்பலிலிருந்து தப்பி வந்ததாக கூறினேன் சொன்னா இளஞ்செழியன். அதை நம்பினானா மன்னன் கேட்டா ஹிப்பலாஸ். நம்பச் செய்தேன் ஹிப்பலாஸ். நான் சொன்னதை கேட்டதுமே கப்பலை கைப்பற்ற படகுகளை தயார் செய்ய உத்தரவிட்டான் இலியாசு. அதைவிட சுலப வழி இருப்பதாகவும், கொள்ளையரை நானே பந்தம் காட்டி தரைக்கு வரவழைத்துவிட முடியும் என்பதையும் தெரிவித்தேன். இலியாசு கூறிய அறிவை உடையவன். 4 வார்த்தைகள் நான் பேசுவதற்குள்ளாகவே திட்டத்தை புரிந்து கொண்டு என்னை பின்பற்றும்படி தன் வீரர்களுக்கு உத்தரவிட்டான். விளைவு உனக்கே தெரியும். கொள்ளையர்கள், அவர்கள் பொக்கிஷம் இரண்டும் இலியாசுவிடம் சிக்கியிருக்கிறது சொன்னா இளஞ்செழியன். அவை மட்டுமல்ல படைத்தலைவரே, நாமும் சிக்கியிருக்கிறோம் சொன்னா ஹிப்பலாஸ். உண்மைதான். இருப்பினும் இலியாசு நன்றியுடையவனாகத் தெரிகிறது. காலையில் பார்ப்போம், படுத்துக்கொள். கதவை சாத்திக் கொண்டு போ சொன்னா இளஞ்செழியன். ஹிப்பலாசு அரை கதவை மூடிக்கிட்டு வெளியில போய் படுத்தான். அன்னைக்கு இரவு நடந்த பல நிகழ்ச்சிகளை நினைச்சு தூக்கம் வராம ஆழ்ந்த யோசனையில இருந்தான் ஹிப்பலாஸ். அப்போ அங்க இருந்த தாழ்வாரத்துக்கு பக்கத்துல அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. தலையில இருந்து கால் வரைக்கும் மூடிக்கிட்டு ஒரு முக்காடு போட்ட உருவம் சத்தம் இல்லாம நடந்து வந்து இளஞ்செழியன் இருந்த அறை கதவை திறந்தது. படுத்துக்கிட்டே அந்த உருவம் யாருன்னு பார்க்க முயற்சி பண்ணா ஹிப்பலாஸ். ஆனா அடுத்த நொடியே அந்த உருவம் அறைக்குள்ள போய் கதவையும் உள்பக்கமா தாள் போட்டுடுச்சு. கடகடன்னு கதவு பக்கத்துல போய் அதை திறக்க முயற்சி பண்ணா ஹிப்பலாஸ். ஆனா திறக்க முடியல.
அதனால உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கதவு மேல தன் காதை வச்சு உன்னிப்பா கேட்டான் ஹிப்பலாஸ். உள்ள இருந்து 2 பேர் பேசுற சத்தம் மட்டும் கேட்டுது. புதுசா உள்ள நுழைஞ்ச உருவம் இதோ பரிசுன்னு சொல்றத கேட்டான் ஹிப்பலாஸ். உள்ள ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு உணர்ந்த ஹிப்பலாஸ் அது என்னவா இருக்கும், எப்படி இளஞ்செழியனுக்கு உதவலாம்னு யோசிச்சான். இளஞ்செழியனோட அறைக்குள்ள போன நபர் யாருன்றத நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த எபிசோடுக்கு கீழே நான் கொடுத்திருக்கிற போல்ல செலக்ட் பண்ணுங்க. இளஞ்செழியனோட அறைக்குள்ள போன உருவம் யார், அந்த அறைக்குள்ள என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.